கடகராசியில் நிற்கக்கூடிய ராகு தனது திசையில் யோகம் செய்யுமா? பொதுவாக கடகராசியில் நிற்கும் ராகு யோகத்தை செய்யும் என்றுதான் சொல்ல வேண்டும். இது பொதுவான கருத்து. கண்டிப்பாக எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கடகத்தில் ராகு நிற்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அது வேறு பிரச்சனை. ஏன் அந்த கடகராகுக்கு அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா, ராகு ஆயில்யம், ஆதிசேஷனை அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம் ஆயில்யம் அந்த கடகராசியில் தான் இருக்கிறது. ராகுக்கு 3 நட்சத்திரம், திருவாதிரை, சதயம், சுவாதி. இது ராகுவுடைய நட்சத்திரம். ஆனா ராகுனா சர்ப்பம். அந்த சர்ப்பமே ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் ஆயிலிய நட்சத்திரத்தின் அதிதேவதை. பாருங்க, ராகுடைய நட்சத்திரங்கள் 3மே அங்க வரல. ஆனால் அந்த சர்ப்பமாகிய ஆதிசேஷன் ஆயிலிய நட்சத்திரத்தின் அதிதேவதையாக அங்கு இருக்கிறார். அவர்தான் ராகு. ஆகையால் கடகத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஏதேனும் ஒரு காலத்தில் ஜெயித்து விடுவார்கள். அதுவும் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 5வது பார்வையாக பார்ப்பார். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரும், மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரும். இதெல்லாம் நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்து இருக்கிறேன். ஆகையால் பொதுவாக கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு யோகத்தை தரும். கடகத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் ஆதிசேஷன் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ள வேண்டும். சர்ப்ப தேவதைகளை அதிகமாக வழிபாட வேண்டும். மேல்மலையனூர் அங்காளம்மன், திருநாகேஸ்வரம், மருதமலை பாம்பாட்டி சித்தர், இந்த மாதிரி சர்ப்பஸ்தலங்களை அதிகமாக வழிபட்டு வந்தால் அந்த ராகு அதிக யோகத்தை தரும். வாழ்த்துக்கள். எல்லாமுள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருள வேண்டுகிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். பண்டிட் MGP.